முதலாவதாக பரிசுத்தமான ஒரு இடம், இரண்டாவது இது அலங்காரமான ஒரு இடம். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அலங்காரமான ஒரு இடம். ஆமென் ஆமென். எத்தனை பேருக்கு ஏசன்னா தெரியுமா? ஏசன்னா தெரியுமா? ஆந்திராவில் இருக்க ஏசன்னா, குண்டூர்ல மரிச்ச ஏசன்னா தெரியாத யாருக்கு தெரியும்? அவரு ஒரு பயங்கரமான ஒரு ஆமென் அசுத்தாவியில் பிடித்த ஒரு தேவ மனிதர். ஆமென். இப்படி தேவ சன்னிதானத்தில் ஆலயம் திறந்திருக்கும் போது ஒரு சேர்ல ஓரமாக உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவர். அந்த வார்த்தையானது அவருக்குள்ள போனது. அவர் அப்படியே பைத்தியத்தை போல பிடிச்சு தாடியெல்லாம் விட்டுட்டு, முகமெல்லாம் விட்டுட்டு, முடியெல்லாம் விட்டுட்டு இருந்தவர். ஆமென். கர்த்தர் அவரை தொட ஆரம்பித்தார். முதல்ல குடும்பத்தை தொட்டார், இரண்டாவது தேவாலயத்தில் அவரை தொட ஆரம்பித்தார். வாழ்க்கை மாறினது. வைத்தியமாய் இருந்தவரை கர்த்தர் நல்ல மனுஷனாய் கர்த்தர் மாற்றினார். கர்த்தரை பரிசுத்தமாக கனப்படுத்தலாமா? அவர் வாழ்க்கையே மாறி போனது. ஆகையால இந்த இடமானது, இந்த தேவாலயமானது சாதாரண இடம் அல்ல. இது பரிசுத்தமான இடம், இது அலங்காரமான இடம். அல்லேலூயா. ரொம்ப நேசிக்கும் தாவீது ஆலயத்தை என்ன பண்ணாரு? ரொம்ப 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 நேசித்தார். ஆமென். இந்த ஆலயத்தை நேசிக்கும் போது இந்த ஆலயத்தை சும்மா விட்டுருவியா? அதிகமா நேசிப்பேன். இந்த ஆலயத்தை அதிக நேசிக்கும் போது இந்த ஆலயத்தை அதிகமா நேசிப்பேன். இந்த ஆலயத்தை அதிகமா நேசிக்கும் போது நமக்குள்ளாய் இருதயமாக ஆலயத்தை ரொம்ப அதிகமாய் ஆண்டவருக்குள்ளாய் நேசிக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ற? எத்தனை பேர் ஆமென் சொல்ற? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இரண்டாவதாக இந்த ஆலயம் எப்படிப்பட்டது? இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆலயம். இது என்ன ஆலயம்? ஆசீர்வதிக்கப்பட்ட ஆலயம். தேவ தரிசனம் நம்முடைய தாசன்கள் இருக்கிறதுனால ஆமென். அவர் நினைச்சா ஆமென் பெங்களூர்ல கட்டி இருக்கலாம், அவர் நினைச்சா ஆமென் மெட்ராஸ்ல கட்டி இருக்கலாம், அவர் நினைச்சா பாம்பேல கட்டி இருக்கலாம், அவர் எங்கன்னா கட்டி இருக்கலாம். ஆனா தரிசனம் ஆமென் முசிறில இருக்கிறது. கரம் தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆபரூத்துக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்தது, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதே கிடையாது. ஒரு குறித்த காலத்துக்கு ஒரு தரிசனம் அருமையான தாசனுக்கு தேவன் வச்சிருக்கிறதுனாலதான் 15 ஆலயத்தை கட்டி 15 ஆண்டை முடிக்க கிருபை பாராட்டினார். 16க்குள்ள கால் வைக்கிறீங்க. நாளையிலிருந்து எத்தனைக்கு எப்போ கால் வைக்கிறீங்க? 16க்குள்ள கால் வைக்கிறீங்க. காரணம், இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவாலயம். மலையில சொல்லலாமா? அல்லேலூயா. எக்ஸ்பிரஷனா 3 பேருக்கும் பயங்கர ஆசீர்வாதம். ஆமென். நடக்காத காரியம் நடக்கும், ஆகாத காரியம் ஆகும், முடியாத காரியம் நடக்கும். கர்த்தர் மகிமையான கர்த்தர் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவாலயம். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? இது ஒரு பெதஸ்தாவாய் கர்த்தர் மாற்றுகிற தேவன். ஆமென். நம்முடைய ஆலயத்து பேர் என்ன? இல்ல, நம்ம ஆலயத்து பேர் என்ன? ஆசீர்வாத ஜெப வீடு. இந்த வீடு சாதாரண வீடு அல்ல, இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜெப வீடு. இதுல வருகிறவர்கள் அத்தனை பேரும் சுகம் பெற்று வெளியே போவாங்க. ஆமென். இதுல வருகிற அத்தனை பேரும் கவலைகள் கண்ணீர் எல்லாம் ஆமென் எல்லாருக்கும் துடைக்கப்பட்டு வெளியே போவாங்க. ஆமென். சஞ்சல போராட்டம், நிந்தை, அவமானம், ஏச்சு பேச்சு எல்லாமே இந்த ஆலயத்தோடு ஆமென் கடந்து போயிடும். நீங்கள் மகிழ்ச்சிகரமாய் வீட்டிற்கு போக முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆகையால் இது இரண்டாவது, இது எப்படிப்பட்ட இடம்னா ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதான ஒரு இடம். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். வாசிக்கலாம். 138வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 138வது சங்கீதம். ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து, உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து, உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் ஆமென் நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் ஆமென் உம்முடைய வார்த்தையினாலே இந்த ஆலயத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி பரிசுத்தாவை கனப்படுத்தலாமா? அல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம், வார்த்தையினாலே ஆசீர்வாதங்கள், வல்லமையினாலே ஆசீர்வாதங்கள், கிருபையினாலே ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. ஆகாய் 2:19 சொல்கிறது,
ஆமென். இன்று from this day I will bless you. இன்று முதல் நான் உங்களை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். இந்த நாள் என்ன நாள்? விசேஷித்த நாள். இந்த நாள் ஒரு டெடிகேஷன் நாள். ஆன்வர்சரி நாள்ல ஆண்டவர் உங்களை அபரிதமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். அப்படி பரிசுத்தமான தேவாலயம். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு தேவாலயம், அழகு நிறைந்த ஒரு தேவாலயம். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு இடம். ஆமென். அந்த மேல் வாசிக்கலாம். இந்த பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தம். உண்மையின் நிமித்தம். ஆமென். கிருபை வந்தாலே ஆசீர்வாதம் தான். உண்மை வந்தாலே நமக்கு ஆசீர்வாதம் தான். ஆமென். நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். ஆமென். யாருடைய நாமத்தை துதிக்கணும்? கர்த்தருடைய நாமத்தை நம்ம அவரை துதிக்க 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 ஆசீர்வாதத்தை நம்ம அறியாமலே சொன்னதை எடுத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், டாடி நான் என்ன வார்த்தை பேசணும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு. ஆண்டவர் என்றார், கடனை தேவாலயத்தை ஆமென் ஐயாவுடைய ஆலயத்தை நான் பார்த்திருக்கிறேன். இந்த ஆலயத்தை திருமுகத்துக்கு கொண்டு வந்தான். நான் இந்த ஆலயத்திலே மகிமையாக இருப்பேன். நீ சொல்றா, நீ சொல்ற அப்படி சொல்லு. இந்த ஆலயத்துல நான் மகிமையா இருக்கேன். இந்த ஆலயத்துல நான் வாசம் பண்றேன். இந்த ஆலயத்துல என் கரம் என் காரணியம் இருக்கிறது. இந்த ஆலயத்துல என் பிரசனம் இருக்கிறது. இந்த ஆலயத்துல என் அபிஷேக பலம் இருக்கிறது. நீ சொல்ற உடனே ஆமென். அல்லேலூயா. இந்த செய்தி 2002ஆம் ஆண்டு எடுத்த நான் செய்தி. அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு ஆமென். ஒன் மோர் ஆமென். ரிமெம்பர், இதை நான் நினைவு கொள்கிறேன். உங்க ஆலயம் அப்படியாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆலயம். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆகையால்தான் கிருபையினாலே கர்த்தர் சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்து கனப்படுத்துகிற வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. Thank you Lord. மூன்றாவதாக கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கலாம். இது சம்பூர்ணமாய் திருப்தி அடைகிறதான ஒரு தேவாலயம். அல்லேலூயா. இது சம்பூர்ணமாய் நீங்க வந்துட்டீங்கன்னா துக்கமா வந்துட்டு துக்கமா போற இடம் இது இல்லை. துக்கத்தோடு வந்து துக்கத்தோடு போக வேண்டிய இந்த இடம் கிடையாது. அது நிறைய இடம் இருக்கு. ஆமென். துக்கமா வந்தீங்கன்னா சம்பூர்ணமாய் சந்தோஷத்தோடு கூட நீங்க வெளியே போகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த இடம். வாசிக்கலாம் கர்த்தருடைய வார்த்தை. சங்கீதம் 36வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 36வது சங்கீதம் 8வது வசனம். வேகமாய் கூட 36வது சங்கீதம் 8வது வசனம். ஆலயத்தினால் சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்க்கிறேன். தாகமா வந்தீங்கன்னா மானானது நேரோடை மாஞ்சத்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனை நோக்கி மாஞ்சத்து கதறுகிறது. ஆக எவ்வளவு தாகத்தோடு கூட இந்த ஆலயத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்து உங்க வீட்டுக்கு அனுப்ப போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. This one sister உட்கார்ந்து இருக்கீங்க. I'm just glory to God. நீங்கள் யார் என்பது எனக்கு தெரியும். நான் ஆவியானவர் சொல்றேன், உங்கள் கண்ணியை கலைப்பாய்ப்பார். உங்களுடைய சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உன் பேரை பெறுவேன் நீ ஆசீர்வாதமாயிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நிலைமை இன்னிலிருந்து மாறுகிறது, உன் சூழ்நிலை மாறுகிறது. நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்கினார், கீழாக்காமல் மேலாக்குகிறேன். உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. உனக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு காட்ஸ் பவர் இறங்குகிறது. அக்கினி போல ஒரு வளம் இறங்குகிறது. இறங்குது போல அக்கினி போல ஒரு வளம் கர்த்தர் இன்னிலிருந்து வித்தியாசமாய் மாற்றுகிறார். இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். அவன் ஏசாயா 60-70 கர்த்தர் சொல்லுகிறார், உன் சூரியனை நீ அஸ்தமதிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். துக்க நாட்கள் இனியோடு முடிந்து போயிற்று. கரங்களை பரிசுத்தாவியை கனப்படுத்தலாமா? உட்கார்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதாவது 10 நிமிடம் என்னோட ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ கூப்பிடு, அந்த மகளை கூப்பிடு, அந்த மகளுக்கு சொல். ஆமென். இது
சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்து வெளியே அனுப்புகிற ஒரு தேவாலயம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. சம்பூர்ணமாய் குறையில்லாமலே மகிழ்ச்சிகரமாய் உன்னை மாற்றி அனுப்புகிறதான ஒரு தேவாலயம் தான் இந்த தேவாலயம். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? தேவன் ஒருபோதும் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. ஒரு டெடிகேஷன் டே, ஆமென், ஒரு ஆனிவர்சரி டே இருக்கிறதுனால ஆமென் நான் உங்களுக்கு ஒரு சுருக்கமான கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கையாளத்தில் கொடுக்கிறேன். இதே ஒரு கன்வென்ஷன், இதே ஒரு உபவாச கூட்டம், இதே ஒரு எழுப்புதல் கூட்டம் அப்படி இருந்தால் ஆமென் என்னுடைய ஆங்கிள் வித்தியாசமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? ஆனாலும் ஆமென் கட்டுப்படுத்துகிற ஆவியானவர் ஆமென் எவ்வளவா நம்ம கட்டுப்படுத்தினாலும் அவர் கண்ட்ரோல் இல்லாமலே நமக்குள்ள என்ன பண்றாரு? ஆமென் பிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. 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 ஆகையால சம்பூர்ணம் அப்படி வாசிக்கலாம். அந்த வசனத்தை உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவங்களுடைய தாகத்தை தீர்த்தது. நம்முடைய தாகத்தை ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து தீர்ப்பார். ஆமென். உன் தாகத்தை தீர்ப்பார். உன் எத்தனை நாட்டு உன் விண்ணப்பம் என்ன, உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டு என்ன, உன் எதிர்பார்ப்பு என்ன, உனக்கு என்ன காரணம், அந்த காரணத்தை எல்லாவற்றையும் சம்பூர்ணத்தினாலே உன்னை திருப்தியாக்கி வெளியே கொண்டு போவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ற? எத்தனை பேர் ஆமென் சொல்ற? எத்தனை பேர் ஆமென் சொல்ற? அல்லேலூயா. அல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அருமையான எங்களுக்கு கல்யாணம் கட்டி 3 நாள் ஆகும். கல்யாணம் கட்டிட்டு 3 நாள் ஆகும். 3 நாள் இருக்கும் ஆயிரம். நாங்கள் எங்க மாமியார் வீட்டுக்கு போயிருக்கோம். டைனிங் டேபிள்ல சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. எங்களுக்கு சாப்பிட்றதுக்காக எல்லாமே தட்டெல்லாம் வச்சுட்டாங்க. அப்போ போஸ்ட்மேன் ஆமென் அப்போ ஒரு லெட்டர் வந்தது. அதை வாங்கி எங்க ஊர்ல வாங்கி பாக்கெட்ல வச்சு நான் படிக்கல. ஆனா திடீர்னு அந்த டைனிங் டேபிள் உட்கார்ந்து என்னதான் அந்த லெட்டர்ல வந்து எடுத்து படிச்சு பார்த்தா அது ஒரு வார்த்தை எழுதியிருந்தது. அங்கிள் மாஸ்டர், அங்கிள் மாஸ்டர் எழுதிட்டு, நாங்கள் சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க இந்த லெட்டர் பார்த்த உடனே நீங்க படுத்துவாங்க. நாங்க சந்தோஷமா இருக்க வேணாம்னா, நாங்க சந்தோஷமா இருக்க வேணாம், நாங்க வாழ வேணாம்னா நீங்க இருக்கிற இடத்துல இருங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதிட்டு, இதை படிக்கும் போது நான் சாப்பிடுறதா இதை பண்றதுன்னு எனக்கு ஒரு புரியும். அப்படியே அந்த லெட்டர் மேல கை வச்சு ஜோம் பண்ணிட்டு கொஞ்சம் போல எடுத்து சாப்பிட்டு அவன் பைக் எடுத்து நேரம் புறப்பட்டு சென்னை பட்டாபிராமிக்கு புறப்பட்டு போனேன். பட்டாபிராம் சென்னை பட்டாபிராமில் புறப்பட்டு போனேன். அங்கே போனோடனே அவன் 3 பார் 175வது நம்பர் இந்த வீடுன்னு சொல்லுது. எனக்கு அந்த வீடு இன்னைக்கு பட்டாபிராமில் கண்டுபிடிக்க முடியாது. அன்னைக்கு நான் சொல்றது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு. சரி இறங்கி பட்டாபிராம் இறங்கிட்டேன். அங்கே ஆல்பம் பிடிச்சுன்னு அங்கே ஒரு வழியை கேட்கறதுக்காக போகும்போது அவன் எந்த வீடா இருக்காண்டவரே, மைதானத்துல போய் அங்கே ஒரு வீடு இருக்குது, எந்த வீடை தேடுங்க அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல அதே ஜபத்தோடு கூட ஆவியில நேரம் ஜோமனிட்டே இருப்பாரு. அதுவே ஸ்தோத்திரம், இந்த வீடு இருந்தாலும் எனக்கு தேடி கண்டுபிடிக்க ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கண்ணமொழி கண்ணத்தான் பாருங்க. ஒரு வீட்டாண்ட போனோம்னா இங்கே நெல் அப்படின்னு ஒரு சத்தம் வந்தது. உடனே ஆவியார் நம்மளோடு இடைப்படுகிறாருன்னு சொல்லி அந்த வீட்டாண்ட அப்படியே நின்று பார்த்தேன். நின்று அட்ரஸ் அவன் பார்த்தா அந்த வீடு அந்த சரி. அப்புறமேட்டு அந்த வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரம் போனா ஒரு வீட்டுல இருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. எப்படின்னா ஒரு சத்தம் பயப்படாதீங்க, ஒரு சத்தம். நான் கம்மியா சொல்றேன், பயங்கரமான சத்தம், பயங்கரமான ஒரு சத்தம். அந்த சத்தம் எங்க வந்து பார்த்தா அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல பார்த்தா இது வந்து அவன் 96வது, அது 97வது. அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சத்தம் வந்து இந்த சத்தம் அப்படின்னு மேல இருந்து அவன் விலாசத்தெல்லாம் கிளியரா பார்த்தா அந்த வீடு தான். அந்த வீட்டுல என்னன்னா ஒரு அசுத்தாமி கிரியேட்டடு அந்த மகனை பிடித்து வைத்திருக்கிறது. எனக்கு அட்ரஸ் கண்டுபிடிக்க பிசாசே கண்டுபிடிச்சிச்சு. பிசாசே என்ன பண்ணுச்சு, விலாசத்தை தேடி கண்டுபிடிச்சு கையில கொடுத்துச்சு. அதை கட்டதுனால இது என்ன சத்தம் திரும்பி பார்த்தா அந்த வீட்டுடைய அட்ரஸ் விலாசம் கரெக்டா இருக்கு. உள்ள நுழைஞ்சு
அந்த சிஸ்டர் ஹெலன், சிஸ்டர் ஹெலன் கதவை தரங்க, பாஸ்டர் காலை முத்துக்குமார் வந்திருக்கிறேன். சிஸ்டர் ஹெலன் கதவை தரங்க, பாஸ்டர் காலை முத்துக்குமார் வந்திருக்கிறேன். கத்தி 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 என் தொண்டையே போயிடுச்சு. தரவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அதன் பிறகு நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சிஸ்டர் ஹெலன் கதவை தரங்க, பாஸ்டர் காலை முத்துக்குமார் வந்திருக்கிறேன். உடனே அந்த கதவை அம்மா திறந்த. சிஸ்டர் ஹெலன், நீங்க தானா ஹெலன்? ஆமா. என்ன நீங்க பாஸ்டர் காலை முத்துக்குமாரா? ஆமா. எத்தனை முறை? 100 முறை தேடிட்டு, 100 முறை கத்திட்டேன் சிஸ்டர். நீங்க உங்களுக்கு கேட்கலையா? வாங்க வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. நேரா குழப்பம். எப்படி இருக்கிறீங்க? ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாங்கள் சம்பூர்ணமாய் வாழ்ந்த ஒரு குடும்பம், மகிழ்ச்சிகரமாய் வாழ்ந்த ஒரு குடும்பம், இன்னைக்கு நடுத்தருவில் இருக்கிற ஒரு குடும்பமா மாறி இருக்கு. ஏன் அதுதான் இந்த லெட்டர் எழுதினேன், நீங்க மன்னிச்சிருங்க, என் நிலைமை சரியில்லை, என்ன சொல்லுங்க அப்படின்னு சேர் போட்டு உட்காந்து தண்ணி கொடுத்தாங்க. வேண்டாம், தண்ணி என் இடத்துல நான் குடிக்கிறேன் போச்சு. அதோட சமூகத்தில் ஜோம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆவியானது கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நிலைமை அறிகிற தேவன் நீ ஒருவர் தான் சொல்லி எங்க இருக்கிறாங்க? ஆமே சிஸ்டர் எல்லாம் நீங்களா? ஆமே உங்க தங்கச்சி எங்க இருக்கிறாங்க? பியூலா எங்க இருக்கிறாங்க? சிஸ்டர் பியூலா எங்க இருக்கிறாங்க? ஆமே எவ்வளவு இருக்கிறாங்க? என்ன பண்றாங்க? ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்கு பாஸ்டர். ஆமே பார்க்க முடியுமா? பாஸ்டர் விஷயத்துக்கு மேல போனா கடிச்சிருவாங்கள, மேல போனா கடிச்சிருவோம், குடிச்சுக்காம விட மாட்டோம். பெரிய நகம் வந்து இருக்கிறது. ஆமே அவர் மேல துணி கிடையாது. ஆமே 6 மாசமும் அடைச்சு வச்சிருக்கிறோம். எல்லாம் ஆமே எல்லாங்கதான் அவளுக்கு ஒரு ஆமே அந்த இடத்துல பணமாஸ்டர் போவாதீங்க சொன்ன. ஏன் நீங்க லெட்டர் போட்டு என்ன வர வச்சீங்க? எதுக்காக நீங்க லெட்டர் போட்டு என்ன வர வச்சீங்க? சொல்லுங்க சார், எதுக்காக சொல்லுங்க. ரொம்ப நீங்க மேல போங்க, நான் ஜோமன் பாப்பா முட்டி போட்டேன், எல்லாம் முட்டி போட்டாங்க. ஜோமன் போங்க, ஒரு பெட்ஷீட் எடுத்து அந்த மகள் பேர போடுங்க. உள்ள போக முடியாதே பாஸ்டர், போங்க. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால போய் மேல சகோதரர்கள் கொண்டு வந்தாங்க. உள்ளே கொண்டு வந்தாங்க. கேள்வி அபூர்வ முகமா நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால பார் அப்படின்னு அவளதான் முடிச்சு கமால போய் விழுந்தாங்க. கமால கீழே விழுந்து வாந்தி எடுத்து நொர நொறையா ஒயிட் கலர்ல செம்மண் கலர்ல வாமிட் எடுத்து ஒரே துர்நாற்றம், மந்திர கட்டு, பிசாசு கட்டு, அந்தகார ஆவியெல்லாம் அந்த மகளுக்கு நீங்கி மாவட்ட விடுதலை. 3 முறை கீழே விழுந்தாங்க. மகளுக்கு அசுத்தாவிகள் வெளியே போனது. அல்லேலூயா. கரங்களை பரிசுத்தாவியானவர் கனப்படுத்தினார். ஆமென். நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க சம்பூர்ணமா வாழ்ந்த குடும்பம்னு சொன்னீங்க. நீங்க நாங்க நடுத்தருவுல நிக்கிறோம்னு சொன்னீங்களா? நீங்க நடுத்தருவுல நிக்க மாட்டீங்க. ஆமென். அன்னைக்கு சம்பூர்ணமாய் கொடுத்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த சம்பூர்ணத்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி நலன் கொண்டு போயிட்டு குளிக்க வைங்கன்னு சொல்லி குளிக்க வச்சு அந்த மகளுக்கு ஆமென். அவங்க எந்த வேலை பார்த்தா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால ஆமென் மெயின் கேஷராக இருக்கிறாங்க. அது பெரிய ஸ்டோரி, அது சொல்ல நேரம் இல்லை. அந்த சகோதரியை ஒருவன் பயங்கரமாய் எப்படியாவது ஆக்கியூபை பண்ணணும்னு சொல்லி அந்த சகோதரியை பலமாக பண்ணி மந்திரம் செய்கிற ஏகலாவி அந்த மகளுக்கு இருக்கிறாங்க. பாப்பா சகோதரி ஆமென் பியூலா பயங்கர கஷ்டமாய் மென்டல் டிசீஸாய் ஆமென் சூழ்நிலை அசுத்தாவினால சிக்கி தவித்தனமாக இன்னைக்கு பரிசுத்தமாய் ஆமென் கர்த்தர் மாற்றி இன்னைக்கு கல்கட்டா தேசத்துல மிஷனரியாய் இருக்கிறாங்க. அவர்களுக்கு பரிசுத்தாவை கனப்படுத்தலாமா? அல்லேலூயா. கல்கட்டாவில் நல்ல ஒரு கல்யாணம், புருஷனை கல்யாணம் கட்டிட்டு கர்த்தர் மாபெரும் விடுதலை அன்னைக்கு சொன்னது அற்புதத்தை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாபெரும் விடுதலை தேவனாகி கர்த்தர் தந்தார். காரணம் என்ன தெரியுமா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் சம்பூர்ணம் இல்லைன்னு சொன்னான். சம்பூர்ணத்தை கொடுக்கிற சர்வவல்லவர் அவர் எங்கே இருக்கிறார்? அவர் எங்கே இருக்கிறார்? உனக்குள்ளாய் இருக்கிறார், இந்த தேவாலயத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து என்ன கொடுக்குவாங்க. கடைசி நான் சொல்லி முடிக்கிறேன்.